இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லிகை மொட்டு இல்லைன்னா பலாமுல் முடிச்சு அப்படிங்கிற நாட் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் கட் கூடையில் மட்டும்தான் போட முடியும். நீங்கள் ஒன்றா இந்த நாட் வச்சு எல்லாமே மொத்த கிராஸ் கட்டும் பின்னலாம், இல்லைன்னா அங்கங்கே வந்து இந்த நாட் வராப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மல்லிகை மொட்டு முடிச்சுல ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இப்படி ஒரு ஒயர் எடுக்கிறீங்கன்னா எப்பவுமே இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிற ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு ரைட் சைடு தான் உங்களோட ரஃப் சர்ஃபேஸ் வச்சு நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். இது ஒன்று தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ பாருங்கள், நான் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு காமிக்கிறேன் அதில் எப்படி போடுவோன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ரைட் சைடு தான் வச்சு நீங்கள் இப்படி எடுத்து இப்படி அடுத்தது பெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஒயர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ், இதுதான் உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ், அதுக்கு ரைட் சைடு ஒயர் எடுத்து நீங்கள் அடுத்தது செருகுவீங்க. இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் எடுக்கணும் ஒயரை. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து இது மேலே தெரியுது எனக்கு. இதுக்கு லெஃப்ட் சைடு வந்து உங்களோட ரஃப் சர்ஃபேஸ் வராப்பில் வச்சுக்கணும். அதே மாதிரி இதுவும் அப்படி வச்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டு இப்படி 2 லூப்பையும் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ளூ ஒயரோடது, ஸோ இந்த ப்ளூ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒயர், பிங்க் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஒயர். ஸோ இந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து நீங்கள் அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை நீங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரஃப் சர்ஃபேஸ் ஒயர் வந்து நாம வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கனால எடுக்கிறதுனால இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் ஒயரை இப்படி ஓவர்லேப் பண்ணுற மாதிரி வருது பாருங்க. எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ லூப்ல மட்டும் நம்ம விட்டுறணும். அதே மாதிரியே இந்த செகண்ட் ஒயர், இந்த பிங்க் ஒயரோட ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருந்து இப்படி எடுத்து இதை வந்து நீங்க 2 ஒயருக்குள்ளாரையும் நீங்க விடணும். இப்போ இந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் டைட் பண்ணனா எனக்கு வந்து மல்லிகை மொட்டு முடிச்சு கிடைச்சிடும். ஸோ ஒரு ஒயரை ஃபர்ஸ்ட் டைட் பண்ணுங்க, அப்புறம் இன்னொரு ஒயரை டைட் பண்ணுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்லிகை பூ முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலாமுல் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு புடச்சிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். இது கூட முழுக்க நீங்கள் வச்சு பின்னீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி போகும். உங்களுக்கு கூட வந்து உள்ள பெண்ட் ஆன மாதிரி போகும். அது வந்து உங்களுக்கு பரவாயில்ல, கடைசியில் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்து இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் மாதிரி இருக்குன்னா இதை வந்து இப்படி பெண்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு வைக்கணும் இப்படி. ஸோ என்ன பண்ணுறோம், இப்படி பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கீழே பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மேலே பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணி பிடிச்சிக்கிறோம் அப்படி. அப்புறம் இந்த லூப் இப்படி மேலே விட்டுறோம். ஸோ லூப், இந்த வெர்டிக்கல் லூப் எப்பவுமே நம்ம டைட் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லூஸாக விட்டுக்கணும். நம்ம அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணனால லூஸாக விட்டுக்கணும். லூஸாக விட்டு இந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து உங்களோட ஸ்மூத் சர்ஃபேஸோட லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த ரஃப் சர்ஃபேஸ், இதை வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் லூப் வழியாக மட்டும் விடணும். அப்புறம் இந்த வெர்டிக்கல் ஒயர் இருக்குல்ல, இந்த பிங்க் ஒயரோட ரஃப் சர்ஃபேஸை லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி எடுத்து 2 லூப் வழியாகவும் நம்ம விடணும். இப்போ அப்புறம் நல்லா டைட் பண்ணும். இப்போ நான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ மட்டும் டைட் பண்ணுறேன், அடுத்தது பிங்கை டைட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த முடிச்சு தெரியும். இல்லைன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பலாமுல் முடிச்சு இல்லைன்னா உங்களுக்கு வந்து மல்லிகை பூ மொட்டு முடிச்சுன்னு சொல்லுவாங்க.
ஸோ இதில் ஒரு நார்மல் முடிச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நார்மல் பாக்ஸ் நாட் போடுறேன். ஸோ அந்த புடைச்சது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இது வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் பாக்ஸ் நாட்டு. ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதில்ல உங்களுக்கு. ஸோ இந்த மல்லிகைப்பூ முடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 3D கூட அந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் நல்லா. இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த வந்து பூ மாதிரி உங்களுக்கு டிசைன் வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோணலும் மணலுமா போயிடும். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஒயர் வைக்கும் போது என்றைக்குமே நடுவில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் அந்த மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.